மீன் பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கரா மீன் ஃப்ரீ. மொழியா இல்லை மொழியாண்டா அது மொழியா இல்லை. இந்த மீன் பேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கரா மீன் ஃப்ரீ. புரியல. கிளிச்ச மீன் இந்த இடம் தானா? இல்ல இல்ல வெளி இடம். அப்ப எப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க? இந்த மீன் கொஞ்சம் கஷ்டமா இல்ல கிளிச்ச மீன். கிளிச்ச மீன் கரெக்டுக்கா சூப்பர்க்கா. சொன்னதுக்கு கங்க்ராச்சுலேஷன். எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது. நாங்க சமைக்கிறோம், சமையல்லாம் தெரியும்ல, அதனால. அது எனக்கு தெரியாதுப்பா. என்ன பார்த்தேனே எனக்கு கொஞ்ச நேரம் மூச்சு அது என்ன மீனுன்னு தெரியாது. அக்கா சொன்ன நானும் ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேணியில் அங்கேருந்து வரோம். சரி, நீங்கள் கரெக்டாக சொன்னதால உங்களுக்கு சங்கரா ஃப்ரீ. என்ன சங்கர்ப்பா? காசிமேடு மீனவன் கவின் தான். ஓ, என் பையன் வச்சு பார்த்துன்னு இருப்பான். அப்படிங்களா? நான் டெய்லியும் ஒன்று மீன் கொடுக்குறேன். அப்புறம் இன்னைக்கு டாஸ்க் வின்னர் நீங்கள் தான். சரி, இது எத்தனை பேர் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மீன் வறுத்தும் கொடுக்கலாம், இல்லை குழம்பு வச்சு. சரி, நீங்கள் ஃபிஷ்ல வந்து ரொம்ப நாலேஜாக இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்குறேன். ஸோ நம்ம காசிமேடு கடலோரத்துக்கு மக்கள்லாம் வராங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் ஃபேமிலிலாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மீனை சாப்பிடுங்கன்னா நீங்கள் என்ன மீனை சொல்லுவீங்க? இந்த மீன் சூப்பராக இருக்கும். காசிமேடு காணாங்கத்தை நல்லா இருக்கும். காணாங்கத்தை பசங்களுக்கும் கொடுக்கலாம், முள் இல்லாதது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கும். சரி, வேறன்னு பார்த்தா மீனுன்னு பார்த்தா சங்கரா இதுவும் நல்லா தான் இருக்கும். சங்கரா வறுத்து கொடுத்தா சங்கரா நல்லா இருக்கும். எறா என் பசங்க ஃபேவரட். நல்லா மீன் ஐட்டம் எதுவுமே. எப்போ வந்தாலும் சரி இங்கே தான் வருவேன். ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துன்னு வந்துடுவேன். பக்கத்தில் இருக்காங்க. சிந்தார்பேட்டை இன்னும் பக்கத்தில் எனக்கு ஒன்றும் பக்கம். அது கொஞ்சம் ஐஸ் இருந்தாலும் இங்கே டேரக்டாக வெளியூர் டேரக்ட் அப்படியே வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அதான் அதுதான் எனக்குலாம் இது ஒரு லக் ஆச்சு. அப்போ நான் இந்த வாட்டி சக்ஸஸ் பண்ணிடுறேன். அது நிற்கிறாங்க பசங்க. இந்த 10th பையன் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டான். எத்தனை மார்க்னா? 308. சூப்பர். சக்ஸஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க. மீன் எப்படி? அப்படியா? சொல்றோம், கன்ஃபார்ம் சொல்றோம். கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன்ப்பா. தேங்க்யூ.